சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் மனுஷனை உண்டாக்கி மனுஷனுக்கு கொடுத்த போதே அங்கே சொல்லியாச்சு ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்னு. அப்போ சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவன் இல்லை. உங்கள் சொந்த மாம்சத்தை நல்லா பார்க்குறீங்க, நல்லா குளிச்சிங்க, நல்லா உடுத்துறீங்க, சரீரத்தை நல்லா எல்லா மருந்து மாத்திரைலாம் கொடுக்குறீங்க, நல்லா டானிக்கை கொடுக்குறீங்க, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறீங்க, சரீரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ, முடிக்கு டையை போடுறீங்க, முடியே போயிடுச்சுன்னா டோப்பாகவே வாங்கி போட்டுக்கிறீங்க. இந்த சரீரத்தை எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்க. உங்கள் சொந்த சரீரத்தை ஒருத்தரும் பாய்க்கிறது இல்லை. உங்களையே நீங்கள் அடிச்சுக்கிறது கிடையாது, கீறிக்கிறது கிடையாது, உங்களையே நீங்கள் அறுத்துக்கிறது கிடையாது, துன்புறுத்திக்கிறது கிடையாது, எட்டி உதைக்கிறது கிடையாது உங்களையே. அப்படி இருந்தால் பைத்தியம்னு அர்த்தம் இல்லையா? சொந்த மாம்சம் இதெல்லாம் தான் அடிப்படையாக எடுத்து போதிக்கிறார் பவுல். அப்போ மனைவிக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம சொந்த மாம்சமாக பார்க்கணும் மனைவி. அதனால தான் அடிக்க முடியாது, உதைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம எப்படி நம்முடைய மாம்சத்தை பேணி பாதுகாக்கிறோமோ, எப்படி போஷித்து பாதுகாக்கிறோமோ அதுபோல் காக்கணும். அதுதான் சொல்கிறார், தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனிலேயே. 29ஆம் வசனம், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. எங்கே வர்றாரு பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுறார்? சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். இப்போ வந்திருக்கிறீங்க சபைக்கு, என்ன நடக்குதுங்க? கர்த்தர் உங்களை போஷித்து கொண்டிருக்கிறார். இந்த போஷாக்கு ரொம்ப அவசியம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இதை கேட்கறதுனால பலப்பட போகிறீங்க, இந்த கேட்கறதுனால உங்களுடைய குடும்பங்கள் நன்றாக வளரப்போகுது, பக்தி விருத்தி அடைய போகிறது, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த சத்தியம்லாம் அவங்க கேட்டதுக்காக நீங்கள் சந்தோஷப்படணும், நீங்கள் கேட்டதுனால சந்தோஷப்படணும். ஏன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையை வனைய போகிறது. இந்த சத்தியங்கள் பக்தி விருத்தியை உண்டாக்கி ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டாக்க போகிறது இல்லையா? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறார். அப்போ போஷித்து காப்பாற்றிட்டு இருக்கிறார். போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சபையை போஷித்து காப்பாற்றுறாரு. ஏன்னா அந்த விதத்தில் அவர் சபைக்கு இரட்சகராக இருக்கிறார். புருஷன் மனைவிக்கு என்ன பண்ணுறான்? அதே தான் பண்ணுறான். அவர் போஷித்து காப்பாற்றுறது போல தலை நீ போஷித்து காப்பாற்றுகிறாரு. அந்த தலை பண்ணுறது நீயும் பண்ணு, நீயும் போஷித்து காப்பாற்று அப்படிங்கிறார். அந்த விதத்தில் உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு ரட்சகனை போல, அந்த மேலான அற்புதமான ரட்சகரை போல நீ இரு என்று போதிக்கிறார். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? இதெல்லாம் கேட்டாலே திருமண வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். கேட்கலன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் தெரியாது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை. கிறிஸ்தவம் வாழ்க்கையை வேற எங்கேயோ கொண்டு போயிடுது, வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுது. என்ஜாய்மெண்ட்டை, அதனுடைய சந்தோஷத்தை